ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிரிமினல் ஜஸ்டிஸ் 4th சீசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8 எபிசோட் கொண்ட இந்த வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது பிபிசியில் வெளிவந்த பீட்டர் மஃபார்ட் சீரிஸை அடிப்படையாக கொண்டது. நம்மளோட இந்தியன் வெர்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வியூவர்ஸ் நடுவில் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த சீசன் இறங்கியிருக்கு. இதோட கதையில் ராஜ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். இவனும் அவன் மனைவி அஞ்சுவும் டிவோர்ஸ் ஆகாமல் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்ட அவங்களோட டீனேஜ் பெண் ஈராவை பார்த்துக்க எதிரெதிர் ஃபிளாட்ல இருக்காங்க. ஈராவை கவனிக்கிறதுக்கு வந்த நர்ஸ் ரோஷினி படிப்படியா குடும்பத்துல ஒரு பார்ட் ஆகிட்டா. முக்கியமா டாக்டர் ராஜ் ரோஷினியை தன்னோட ஃபியான்சின்னு அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு அமைதியா போயிட்டு இருக்க வேலையில ஒரு நாள் காலையில அஞ்சுவும் வீட்டு வேலை செய்யற கமலாவும் ரத்த கலரியா இருக்கிற ரோஷினியை மடியில வச்சுக்கிட்டு டாக்டர் ராஜ் அவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றத பாக்குறாங்க. துரதிருஷ்டவசமா ரோஷினி இறந்து போறா. டாக்டர் ராஜ பிரைம் சஸ்பெக்டா ஜெயில அடைக்கிறாங்க. இதனால அஞ்சு நம்ம ஹீரோ லாயர் மாதவ் மிஸ்ராவோட ஹெல்ப்பை கேட்கறாங்க. மாதவ் மிஸ்ரா கேஸ் எடுத்த உடனே அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்க தான் இந்த வெப் சீரிஸோட கதை. இதுவரை வந்த 3 எபிசோடுங்களையும் போன சீசனுங்க மாதிரி நம்மள திசை திருப்புற பகுதிங்க, அங்கங்க சர்ப்ரைஸுங்கன்னு கிரிப்பிங்கா கொண்டு போயிருக்காங்க. சில கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ் எடுத்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு எபிசோட் முடிவுலையும் ஒரு ஹூக்கை வச்சு அடுத்த எபிசோட உடனே பார்க்க வைக்கிறாங்க. இதே ட்ரெண்ட் மீதி இருக்கிற 5 எபிசோட்லையும் தொடரும்னு நிச்சயமா சொல்லலாம். எப்போதும் போல யார் கொலை பண்ணிருப்பான்ற இந்த மாதிரி கதையெல்லாம் சுவாரஸ்யமா போகிறதுக்கு அது எந்த அளவுக்கு சாமர்த்தியமா தன் க்ளூஸை வைக்கிறதுன்றதை பொறுத்து இந்த சீசனும் இதுவரை நமக்கு ஒரு படி மேலே தான் இருக்கு. ஆனால் இந்த பேசிங் தான் அப்படி இப்படிமா இருக்கு. எபிசோடுங்களை இன்னும் கொஞ்சம் டைட்டாக கொடுத்து 6 எபிசோடில் கூட முடிக்கலாம், இம்பேக்டை கெடுக்காம. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா 3 வக்கீலுங்களோட மூளை இந்த கேஸில் இன்வால்வ் ஆக போகுது. போக போக கோர்ட் ரூம் ட்ராமா சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இந்த சீசனும் பழக்கமான டெம்ப்ளேட்டுங்களோட இருந்தாலும் கதை சொல்லப்பட்ட விதம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. ஒரு மர்டர் கேஸை ஃபேமிலி ட்ராமாவோட கொடுத்ததுனால எமோஷனல் விஷயங்க ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்க போகுது. இப்படி இருக்கிறதால நிச்சயமா லூப்போல்ஸ் இருக்கும். அதையும் கடந்தா நம்ம கடைசி எபிசோடு வரை பார்க்க வைக்கிற சம்பவங்க நிறையவே இருக்க போகுது. அதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தாராளமாக காத்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.